போய்ங்கறல போய் வேலைய பாரு போ. என்ன இப்படி ரசிச்சுட்டு போறா? ஐயோ, இனிமே இவ சினிமாவே பார்க்காம பாத்துக்கணுமே. ஒரு நிமிஷம் நில்லு மச்சி. என்ன மச்சி, என்ன இது புது பழக்கம்? வேலையெல்லாம் பார்க்குற போல. டேய், அடுத்த வாரம் அப்ரைசல் ப்ரொமோஷன் கிடைக்குமோ இல்லை வேலையை விட்டு தூக்குவாங்களோன்னு எனக்கு மண்டை உடையுதுடா. நீ வேற. வேலையில் ப்ரொமோஷன் சரி, வாழ்க்கையில் ப்ரொமோட் ஆகிற மாதிரியே எனக்கு தெரியலையே. என்னடா சொல்ற? அங்கே பாரு, உன் எதிர்க்க தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு பொண்ணு கயல், பக்கத்தில் நீ. ஸ்கூல் டைம்ல இருந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் பக்கத்தில் உட்காரலையேன்னு எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமா? மச்சண்டா. ஏய், என்ன கிண்டலா? கிண்டல் இல்லை மச்சி, வயித்தெரிச்சல். சுற்றி முத்தியும் பாரு, 3 டைப்பில் தான் பொண்ணுங்க இருக்கு. ஒன்று தாறுமாறான ரகம், இன்னொன்று ஜீன்ஸ் லெக்கின்ஸ் போட்டுக்கிட்டு மேனேஜர் டீம் லீடர் அவங்க லெவலுக்கு சுத்தம், இன்னொன்று பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை வெக்கம் விட்டு இன்னும் போகலை அந்த மாதிரி மொக்க ஃபிகராக இருப்பாளுங்க. அதுங்களே வந்து பேசினாலும் நம்ம நிலைமையை நினச்சா அழதான் தோணுது. ஆனால் தேவ் நடுப்புற இருக்கிற ஒரு ரகம் தான், அது தாண்டா கயல். இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பாண்டா கரடி மாதிரி உலகத்திலேயே ஒரு 10 இருக்கும். டேய், ஒரு பொண்ணை கரடின்னு சொன்ன முதல் ஆள் நீ தான்டா. பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், கவுண்டர் கொடுக்காத. மற்ற பொண்ணுங்கள் எல்லாம் பார்த்தா சத்தியம் தேட்டர் கூட்டிட்டு போலான்னு தோணும். ஆனா இந்த மாதிரி பொண்ணை பார்த்தா கட்டிக்கணும்னு தோணும். எப்பயும் நான் வெட்டியா இருப்பேன், நீ வேலை செய்வ. இன்னைக்கு நீ எல்லாம் வைரமுத்து ரேஞ்சில் பேசுற. இந்த கருமத்தெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். என்ன மச்சான் இப்படி சொல்ற? 1000 தான் நீ சொல்லு, அந்த பொண்ணை பார்த்து உனக்கு எதுவும் தோணல? அந்த கோல்டு ஃபிஷ் கண்ணை வச்சு அவ பார்க்கும்போது ஸ்கூல் டீச்சர் மாதிரி திட்டும் போதும் சிரிக்கும் போதும் எதிர் கேபின்ல உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்னன்ற? அவ பேரழகியும் இல்லை, மொக்க ஃபிகரும் இல்லை, அவகிட்ட பந்தாவும் இல்லை. இந்த பொண்ணுங்க திமிரா ஒரு லுக் விடுவாங்களே, அவகிட்ட அந்த பார்வையும் இல்லை. நீ அவளை அழகுன்னு பார்த்தா அழகு, அவளை தேவதைன்னு பார்த்தா தேவதை. உலக அழகியெல்லாம் கிடையாது. அதை எப்படி சொல்றது? இந்த தேவிகா, தேவயானி, சுபலட்சுமி இவங்களையெல்லாம் பார்த்தா ஒரு மரியாதை தோணும் பாரு. சே, கட்டிக்கிட்டா இவளை மாதிரி ஒரு பொண்ணை தான் கட்டிக்கணும்டா. டேய், கடுப்பேத்தாதரா, வேலையை பாடுறா. ஏன் மச்சி டென்ஷன் ஆகுற? அதான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டீல, ஒய் டென்ஷன்? டேய், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இருக்காது. நான் வேலையை பார்ப்பேன் பார்க்க மாட்டேன். அவங்க கிட்ட நான் பேசுவேன் பேச மாட்டேன். அது ஏன் இஷ்டம். அவங்கள பத்தி இன்னொரு வார்த்தை எதனா பேசுனேன், அடேங்கப்பா, குஷி படத்துல வர ஜோதிகா விஜய் மாதிரி நேர்ல எதுவும் பேச மாட்டேங்கிற. அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசணும்னு டென்ஷன் ஆகுற. அப்ப ஏதோ ஒண்ணு ஓடுது. டேய், ஏன்டா? போய் வேலையை பாடுறா. இல்லேன்னு சொல்லு பார்க்கலாம். அவளை லாங் ஷாட்ல பாக்குற எனக்கே பாக்யராஜ் மாதிரி தோணுது. நீ என்ன ஹீரோயினே தொடாத டிஆரா? சத்தியமா சொல்லு பார்க்கலாம். அவ கண்ணு, மூக்கு, வாய், பேச்சு, சிரிப்பு, அழகு எதையும் நீ பார்த்ததோ ரசிச்சதோ இல்லை. அவளை கட்டிக்கணும்னு உனக்கு தோணலை. காலையில பார்த்தா அவ சாமி, நைட்ல பார்த்தா அவ தேவதை. அவளை நீ ரசிச்சதே இல்லைன்னா உன் லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்ட. டேய், நீ வெட்டியா இருக்குன்னு என்ன கூப்பிட்டு மொக்க போடாதடா. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீ போய் வேலையை பாரு போ. ஒரு நாள் நீ மாட்டுவ. உன் எதிர்க்க தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு பொண்ணு கயல், பக்கத்துல நீ. நீ அவளை அழகுன்னு பார்த்தா அழகு, அவளை தேவதைன்னு பார்த்தா தேவதை. வேலை பாருங்க.
ஹலோ. என்ன மச்சி இப்போதான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. டேய் போன வைடா. ஓகே ஓகே. லூஸ். ஆமாண்டா, குஷி விஜய் மாதிரி நேரில் பார்க்கும்போது மரியாதை மட்டும்தான் இருக்கு. அமைதியாக அவளை பார்க்கும்போது தான் தேவதை மாதிரி தோணுதுரா. அவளை காலையில் பார்த்தா சாமி மாதிரி, நைட்டில் பார்த்தா தேவதை மாதிரி. அவள் எப்பயுமே தேவதை தான்டா. அவள் சிரிப்பும் அவள் பேச்சும் அவள் கேரக்டரும் அப்படியே என்னை கொல்லுதுரா. இந்த மாதிரி பொண்ணு கூட வாழை கொடுத்து வச்சிருக்கணும். சகாரா காட்டிலலாம் சிங்கம்லாம் வேலைக்கே போவாதான். வீட்டில் இருந்து பொண்டாட்டியை மட்டும்தான் பார்த்துக்குமா. அந்த மாதிரி தான் நான். இதில் நான் ஃபுல்லாக இல்லை. அவள் சிரிப்பு, அவள் கண்ணு, ஐயோ அவள் சும்மாவே அழகு. அவள் என்னை பார்த்து சிரிச்சே கொல்றாடா சாமி. ஏய் மின்சார கண்ணா, சிங்கம்மா நீ எனக்காக வீட்லயே இருப்பியா? வேலைக்கு போக மாட்டீங்களோ? நீ மனசுல இவ்ளோ ஆசைய வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உன்னால எப்படிடா நடிக்க முடியுது? ஏய் நான் கஜோல்னா நீ ஷாருக் கான், நான் மும்தாஜ்னா நீ ஷாஜகான், நான் ஜோனா நீ சூர்யா, ஏன் சூர்யா, என் சிங்கம் சூர்யா. ஏய் ப்ளீஸ் என் கூடயே வந்துடுறியா? மின்சார கண்ணாவா போடி. சிங்கம் சூர்யாவா? கயல் சிரிக்காதீங்க கயல். ஓகே ஓகே என்ஜாய். ஐயா அம்மா. வேணாண்டி. அம்மா அம்மா அங்க வை. அம்மா 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 என்னடி என்னடி அம்மா? எங்க அம்மா செல்வி அம்மா. என்ன செல்வி அம்மா? அங்க டிவில வராங்க. செல்வி அம்மா. செல்வி அம்மா. முத்து, உனக்கு என்ன ஆச்சு? என்ன வளர? ஐயோ நான் வளரலம்மா. செல்வி அம்மா டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சூப்பரா இருக்காங்க. ஐயோ த்ரிஷா போட்டோ காட்டினது தப்பா போச்சு. இருக்காங்க கரெக்டா கண்டுபிடிக்குது. ஏ முத்து லூசா நீ எதுக்கு இப்ப குதிச்சிட்டு இருக்க? அம்மா செல்வி அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாருங்க. ஐயாக்கு ஏத்த ஜோடி. ஆனா பாவம் இல்ல. பாவமா? இவளுக்கு என்ன பைத்தியம் கீத்தி பிடிச்சிருச்சா? ஹே முத்து, பைத்தியம் மாதிரி வளராத. மாயா அம்மா தான் செல்வி அம்மா, வேற யாரையும் செல்வி அம்மா நீ கூப்பிட கூடாது. ஐயா இவங்க நடிக்கிற செல்வி அம்மா, அவங்கதான் நிஜமான செல்வி அம்மா இல்லம்மா? ஐயோ இவ வேற போட்டு கொடுத்துட்டாளே. த்ரிஷாவை நான் தான் செல்வின்னு சொன்னேன்னு தெரிஞ்சா இவ என்ன கொன்னுடுவாளே. What's happening, Maya? எனக்கே தெரியல டாடி. ஹே முத்து, உள்ள போ. அம்மா இந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேம்மா. செல்வி அம்மாவை இப்பதான் நான் பாக்குறேன். என்ன அழகு. ஐயோ என்ன நடக்குதுங்க? அழகு. அது வந்து சொல்லுங்கக்கா. சமையல் இவ செல்வி போட்டோவை பார்க்கணும்னு சொன்னாடி. அதுக்கு நான் தான் ஐடியா பண்ணி த்ரிஷா போட்டோவை காமிச்சேன். என்னது? திரிஷா த்ரிஷா போட்டோவை அவகிட்ட காமிச்சீங்க?
லூசு லூசு சந்தோஷ் எதிர்க்க இவ இப்படி குதிச்சானா என்ன பண்றது? அறிவு கிட்ட முண்டோம். ஏய் இவன் நேரா போய் சந்தோஷ் கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதனால தான் நான் அப்படி செஞ்சேன். அதுக்கு நீ என்ன கேக்கணும்? என்ன கேக்கணும்? விடு மாயா. அவங்க என்ன வேணும்னே பண்ணிருப்பாங்க. அவங்கள அடிக்கிற அவங்க அறிவு அவ்வளவுதான். விடு. சமையல் நீ என்ன காப்பாத்துறியா இல்ல என்ன அசிங்கப்படுத்துறியா? அக்கா ஈவினிங் டைம்ல சந்தோஷ் இங்க தான் உட்கார்ந்திருப்பான். அவன் முன்னாடி இவ இப்படி கத்துனானா என்ன பண்றது? எனக்கு முத்து பிரச்சனை இல்ல. உன்னாலதான் எனக்கு தலைவலியே. ஐயோ எவ்வளவு அழகா இருக்காங்க. ஐ அம்மா. ஐயோ இவன் என்ன காலி பண்ணாம அடங்க மாட்டா போல இருக்கு. செல்வி அம்மா. அம்மா 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 செல்வி அம்மா. செல்வி அம்மா. ஐயா ஐயா அம்மா. என்னது? செல்வி அம்மா டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடுனாங்களா? ஆமாயா டிவில. டிவிலியா? மாயா ஆன்ட்டி எங்க இருக்கீங்க? இங்க தான் இருக்கோம் சந்தோஷ். என்ன சொல்றா இவ? செல்வி டான்ஸ் ஆடுறா? அது ஒண்ணு இல்ல சந்தோஷ். டிவில ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு. அதுல செல்விங்கிற பேர்ல யாரோ டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் முத்து. இல்ல இல்ல இல்லம்மா, முதலாளி அம்மா கூட போட்டோல இருந்தாங்கல்ல செல்வி அம்மா. என்ன அழகா இருக்காங்க. தெளிவா போட்டு குடுக்கறானே. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. போட்டோல இருந்தாங்களா? இல்ல சந்தோஷ், நியூஸ் பேப்பர்ல ஏதாவது போட்டோ பாத்திருப்பா. அம்மா கூட எடுத்துக்கிட்ட போட்டோங்கறா. என்ன முத்து? எந்தம்மா? அது மாயா என்னாச்சு? என்னாச்சு மாயா? மாயா அறிவு மாயாவுக்கு ஏதோ ஆச்சு. மாயா 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 என்னாச்சு? என்னாச்சுமா? ஐயோ ஐயோ மாயா என்னாச்சு மாயா? மாயா ரொம்ப வலிக்குதா? ஐயோ மாயா என்னாச்சு மாயா சொல்லு. டாக்டர் ஜான் வில்லியம்ஸ். எனக்கு வலிக்குது. டாக்டர் எங்க இருக்கீங்க? மாயா வலிக்குதா? நான் சந்தோஷ் பேசுறேன். உங்க ஹாஸ்பிடலுக்கு தான் டாக்டர் வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? என்ன என்னாச்சு? வயிறு வலி அம்மா. நீங்களாம் கொஞ்சம் இங்கே இருங்க. இவங்களை மட்டும் உள்ள கூட்டிட்டு வாங்க. கையை எடுமா. வலிக்குதாமா? இங்க வலிக்குதா? இங்க நாக்க நீட்டுமா? அக்கா ஒருவேளை கரு கலைஞ்சிருக்குமா? ஏன்டி இப்படி அபசகுணமா பேசுற? அவளுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் அந்த செல்வி லூசால தான். கொஞ்சம் மெதுவா பேசுங்கக்கா. அவன் காதுல விழுந்து தொலைக்க போகுது. எல்லாம் என்னால தாண்டி. பேசாம ஏதாவது இந்திக்காரி போட்டோவை காமிச்சிருக்கலாம். த்ரிஷா போட்டோவை காமிச்சா அவ வேற டிவில வந்து ஜங்கு ஜங்கு நிக்கிறா. ஐயோ த்ரிஷாவும் என் பொண்ணுக்கு எதிரி ஆயிட்டாளே. மெதுவா பேசுங்க, மெதுவா. ஆமாண்ணே, மாயா உள்ளதா இருக்கா. டாக்டர்ஸ் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில வந்தாதான் தெரியும். ஓகேண்ணே. என்ன அங்கிள்? ஆன் த வே சந்தோஷ். இன்னொரு 10 மினிட்ஸ்ல வந்துடுவாரு. கவலைப்படாத. பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நர்ஸ், இவங்க அட்டெண்டர் வெளியே இருக்காங்க, கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். மேடம் நீங்க உள்ள வாங்க.
டாக்டர், இவங்க வயித்துல இருக்கிற சிசு ரொம்ப வீக்கா இருக்கு. நியூட்ரியன்ஸ் டிஃபிஷியன்சி இருந்தாதான் இந்த மாதிரி ஆகும். ஆனா நீங்க கரெக்டான நேரத்துல இங்க கொண்டு வந்துட்டீங்க. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட அது குழந்தைக்கோ இல்ல அம்மாவுக்கோ பெரிய பிரச்சனையா கூட மாறி இருக்கலாம். இவங்க இங்கேயே ஒரு வாரம் இருக்கட்டும். இவங்களுக்கு கால்சியம், அயர்ன், விட்டமின்ஸ் என்ன டெஃபிஷியன்சின்னு பார்த்து முழுசா குணமான உடனே நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். மாயா, டேக் ரெஸ்ட் மாயா. ஏய், இங்க வந்தது நல்லதா போச்சுடி. நீ சும்மா வயிறு வலிக்குதுன்னு சொன்னாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருக்கு பாத்தியா? மாயா, நீ கவலைப்படாத. சீக்கிரமா உனக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன் குழந்தைய நல்ல புஷ்டி ஆக்கிடலாம். எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. என் குழந்தைக்கு இப்படி ஒண்ணு ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் குழந்தைக்கு எதுவும் ஆக கூடாது. அதே சமயத்துல நாங்க ஒரு வாரம் இல்லைன்னா அங்க வீடு எப்படி? சந்தோஷ், மாயா, நீ ஏன் கவலைப்படுற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். வீட்ல இருந்தே நான் மெடிசன் எடுக்கிற மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் கேட்போமா? ஏய், ஏன்டி? ஹாஸ்பிடல்ல தான் உனக்கு எல்லா வசதியும் இருக்கும். இல்லம்மா, வேற ஏதாவது டாக்டரோட ஒப்பீனியனாவது கேட்போம். மாயா, நீ ஏன் வீணா உன்னை போட்டு வருத்திக்கிற? நீ தேவையில்லாம 24 மணி நேரமும் டென்ஷனாவே இருக்கிறதுனாலதான் உனக்கு 1000 ப்ராப்ளம்ஸ் வருது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நிதானமா யோசிச்சு தீர்க்க கத்துக்கோ. நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை மாயா? இல்ல, இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்புறதா இல்ல. நானே தான் ஏதாவது செஞ்சாகணும். அப்ப நீ ஏதாச்சும் ஒண்ணு இழந்தே ஆகணும். ஆமா, வீட்டுக்கு வந்தனா குழந்தை போயிடும். உனக்கு குழந்தை முக்கியமா இல்லனா சந்தோஷ் முக்கியமா? ரெண்டுமே முக்கியம்தான் மாயா. ரொம்ப அதிகமா யோசிக்காத. ஹெல்த் தான் முக்கியமே. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியமா இருந்தாதான் என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்ப ஆரோக்கியம் ஒண்ணுது மட்டும் இல்ல, உன் குழந்தைக்கும் சேர்த்துதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கரு உருவாச்சுன்னு யோசிச்சு பாரு. மறுபடியும் நீ அவ்வளோ ஈஸியாலாம் சந்தோஷுடைய குழந்தைய சுமக்கவே முடியாது. உனக்கு நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன். நான் எது செஞ்சாலும் யோசிச்சு உன் நல்லதுக்காக தான் செய்வேன். அப்புறம் கேட்கறதும் கேட்காததும் ஓ இஷ்டம். ஏய், எனக்கு சந்தியா சொல்றது என்னவோ சரின்னு தாண்டி படுது. சந்தோஷ கூட நாங்க 2 பேரும் பாத்துக்குவோம். ஆனா உன் குழந்தைய நீ இங்க இருந்தா தாண்டி காப்பாத்த முடியும். ஒரு 3 நாளோ 4 நாளோ நம்ம சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிடலாம். ஆனா எல்லா செக்கப்பும் முடிச்சிட்டு குழந்தை ஆரோக்கியமானதும் போயிடலாம் மாயா. ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம் மாயா, சொன்னா கேளுடி. ஒரு பக்கம் புருஷன், இன்னொரு பக்கம் குழந்தை. இந்த நிலைமையில நான் என்ன காப்பாத்துவேன்? ஆண்டி, உள்ள வரலாமா? வா சந்தோஷ். என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணுல ஃபைப்ராய்ட் ப்ராப்ளமா? என்ன? ஒண்ணு பெருசா இல்ல சந்தோஷ். இந்த ஏஜ் குரூப்ல பெண்களுக்கு வர ஒரு ஜெனரல் விமன் ப்ராப்ளம் தான். டைமுக்கு சாப்பிடுறது இல்ல. எப்பவுமே செல்வி செல்வின்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. நியூட்ரியன் டெஃபிஷியன்சில கால்சியமா விட்டமினா என்ன டெஃபிஷியன்சின்னு செக் பண்ணி 1 வீக் இங்கேயே வச்சு இவளுக்கு கரெக்டான டயட் கொடுத்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாமே சரியாயிடுமா? ஆமா மாயா, நீ உன் ஹெல்த்தை பாத்துக்கிறதே இல்ல. எல்லாம் செக்அப் பண்ணிக்கலாம் ஆண்டி. மாயா, நீ வீட்டுக்கு வரும்போது பழைய மாதிரி ஃபிட்டா வருவ பாரு. சந்தோஷ், நீ கொஞ்சம் இங்கே இருக்கியா? நான் போய் மாயாக்கு தேவையான Dress, ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க ஆண்டி, நான் இங்கே இருக்கேன். வரேன் மாயா.
இங்க பாரு, சீக்கிரமாவே உனக்கு எல்லாம் சரியாயிடும் மாயா. கவலைப்படாத, நான் இங்கேயே தான் இருக்க போறேன். நீ இங்கேயே இப்படியே என் பக்கத்துல இருந்துரு சந்தோஷ். என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்.